ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சீரியல் ரசிகர்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரமாகவே ஒரே விஷயத்தை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, கார்த்திகை தீபம் சீரியல் முடிய போகுதுன்ற ஒரு நியூஸ் தான் பயங்கர ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்குது எல்லா ஃபேன்ஸுக்குமே. ஒரு சீரியல் வெற்றி பெறுவதற்கு நல்ல கதை, வலுவான கதாபாத்திரங்கள், உணர்ச்சி பூர்வமான காட்சிகள்னு சொல்லிட்டு குடும்பம் முழுவதுமே பார்க்கக்கூடிய தன்மை எல்லாமே அந்த சீரியலுக்கு இருக்கணும். அப்படி அந்த எல்லா அம்சங்களும் இருந்ததால் தான் கார்த்திகை தீபம் சீரியல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ரசிகர்கள் மற்றும் குடும்பங்களுக்கிடையே. இந்த சீரியலை தினமும் தவறாமல் பார்க்கும் ரசிகர்கள் ஆயிரக்கணக்கில் மட்டுமில்லாமல் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். பல குடும்பங்களில் இந்த சீரியல் ஒளிபரப்பாகும் நேரம் ஒரு உணர்ச்சி பூர்வமான நேரமாகவே மாறிவிட்டது. கடந்த சில வாரங்களாக சீரியலின் கதை வேகமாக நகர்கிறது. நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த பல ரகசியங்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளன. முக்கியமான குடும்ப பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்க்கப்படுகின்றன. எதிர்மறையான கதாபாத்திரங்கள் திட்டமிட்டு உடைந்து வருகின்றன சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா சீரியல் முடிவை நோக்கியே போயிட்டு இருக்குன்ட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்காங்க. இதுல நடிக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். எல்லாருமே பாத்தீங்கன்னா நடிக்கிற மாதிரியே இருக்காது. அந்தந்த கேரக்டர் நம்ம அடிக்கடி பார்க்குற கேரக்டராகவே இருக்கும். பொதுவாக ஒரு சீரியல் இறுதி கட்டத்தை நோக்கி செல்லும் போது இப்படிப்பட்ட காட்சிகள் அதிகமாக வரும். அதனால தான் ரசிகர்கள் இது கிளைமேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமும் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த சீரியல் இப்போ முடிய போறதை நினைக்கும் போது எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு நிறைய தளத்துல கார்த்திகை தீபம் சீரியல் கடைசி வாரம்னு சொல்லிட்டு வருகிறது. அதையுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சீரியல் முடிய போதான்னு சொல்லிட்டு. சீரியல்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அதில் கார்த்திகை தீபம் சீரியல்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சீரியல் ரசிகர்களுக்கு இடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும். இந்த ஒரு சீரியல்ல நடிக்கிற கார்த்தி ஆகட்டும், ரேவதி ஆகட்டும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு ஃபேமிலியோட ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி தான் ஆக்டிங்கும் இருக்கும். ஸோ இப்படியாப்பட்ட சீரியல் முடிய போதுன்னும் போது எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் முடிய போதுன்னா அந்த சீரியலை திரும்பி தொடர்றதுக்காக ஒரு நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க. அப்படி கார்த்திகை தீபம் சீரியலுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், பெரிய ஃபேன் பேஸ், கண்டிப்பா அடுத்த சீரியல் தொடரும்ன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படத்துல நடிக்கிறதுக்காகவும் வாய்ப்பு வருது. ஏன்னா ஒரு சீரியல்ல நடிச்சு அவங்க பிரபலம் ஆயிட்டாலே அடுத்து படத்துல நடிக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும். ஸோ இப்படி அவங்க படத்துல நடிக்கிறதுக்காக வாய்ப்பு வருதுன்னும் போது அதுக்கு அடுத்து அவங்களோட வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய சீரியல்ல இருந்து இப்படிதான் நிறைய பேர் ஆக்டராகவும் போயிருக்காங்க. ஸோ அதனால கார்த்தி அவர்கள், ரேவதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படத்துல நடிக்கிறதுக்காகவும் வாய்ப்பு வந்துட்டு இருக்கான். ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் அடுத்த ஒரு எபிசோட புதுசா ஆரம்பிச்சாங்கன்னா வேற யாராச்சும் நடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீரியல் முடியணுமா இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து வேற ஒரு ஆளை வச்சு போகணுமான்ட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.